கொரியன் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன். இன்னைக்கு ஏர் ஃப்ரை சீரீஸில் நம்ம ட்ரை பண்ண போகிற ஒன் ஆஃப் த ரெசிபி இதுதான். ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏர் ஃப்ரை சீரீஸ் எபிசோட் நம்பர் 5. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி தான் இந்த கொரியன் ஸ்டைல் சிக்கன். ஸோ இந்த 3 பீஸ் தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ சிக்கனோட பாட்டம் பார்ட், அதுவும் வந்து இந்த லெக் பீஸோடு சேர்த்து இதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் போட போகிறேங்கிறதையும் நான் காட்டுறேன். அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கொரியன் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் இந்த கொரியன் பேஸ்ட்டை கோச்சுஜங் சாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோய் சாஸ், அதுக்கப்புறம் செசமி ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி, லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளோதான் ஆட் பண்ண போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோச்சுஜங் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோய் சாஸ், டார்க் சோய் சாஸ்னா 1 ஸ்பூன் போதும். லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், செசமி ஆயில் அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன், லாஸ்ட்டாக ஹனி அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். 1/2 டீஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர், லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா ஆல்ரெடி கோச்சுஜங் சாஸ்லேயும் சோய் சாஸ்லேயும் வந்து சால்ட் கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இதோட சாஸு. இப்போ இதோட போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லா சைடும். சிக்கன் வாங்கும்போதே நல்லா இந்த மாதிரி கோடு போட்டும் லைட்டாக நம்ம ஃபோர்க்கு வச்சும் நல்லா குத்தி விட்டுக்குவாங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும், நம்ம ஊற்றுற சாஸ் எல்லாம். கோச்சுஜங் சாஸுக்கு ஆல்டர்னேட்டாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக எதே டேஸ்ட் வருமானு எனக்கு தெரியல, பட் இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதே மாதிரி எல்லா இதுலேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா டைட்டாக வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா வந்து க்ளீன் பேப்பர் அதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் காற்று போகாமல் இருக்கிற வரைக்கும். இல்லை சீக்கிரம் படணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணுங்கள். எல்லாமே மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ அதோட அந்த பேஸ்ட் மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு நம்ம வந்து அந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு இது பண்ணும்போது லைட்டாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணி. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏர் போகாத அளவுக்கு. ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வந்து இதை மேரினேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டில் மேரினேட் பண்ணி எடுப்போம். The next day. ஸோ கரெக்டாக 8 to 10 ஹவர்ஸ் கிட்ட இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக பக்காவாக மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதை ஏர் ஃப்ரையரில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். கரெக்டாக 5 minutes வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஆனோடனே நம்ம இப்போ சிக்கனை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணக்கப்புறம் பட்டர் பேப்பர் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். பாருங்கள், ஆயிலும் அதுக்கப்புறம் நம்ம நேற்று யூஸ் பண்ண சாஸ் அதுவும் கொஞ்சம் கீழே நான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இப்போது சிக்கனை வச்சு நம்ம எப்பவும் போல பண்ற செட்டிங்ஸே பண்ணிடலாம். செட்டிங்ஸோட இதை வந்து நான் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், வீடியோலையும் கொடுக்குறேன். என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதுல அந்த நேற்று உள்ள சாஸோட இதை வந்து மேல லைட்டா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருவோம்.
நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிறதுக்கு. கரெக்டாக இது நான் செட்டிங்ஸ் வந்து எப்படி வைக்க போகிறேன்னா 12 மினிட்ஸ் கிட்ட வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை வச்சிடலாம். மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிட்டு இன்னொரு 12 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள் ஒரு மாதிரி டெக்ஸ்டரில் வந்துச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 12 மினிட்ஸ் வந்து வேக வைப்போம். டவுன் பார்ட்டும் நல்லாவே வெந்துடும். ஸோ திருப்பியாச்சு. இன்னொரு 12 மினிட்ஸும் வைப்போம் சேம் செட்டிங்ஸில். முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம். பாருங்கள் பக்காவாக இருக்குது. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து 200 டிகிரி செல்சியஸில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மேலே நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாம். லைட்டாக லெமன் இருக்குல்ல, லெமன் வந்து மேலே போட்டுக்கலாம். லெமன் போட்டுட்டு இது என்ன பண்ணுவோம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் 200 டிகிரி செல்சியஸில் வச்சு ஹீட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆடாக தான் இருந்துச்சு. எதாவது டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் மசாலா இது பண்ணும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வச்சுக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.